வணக்கம். நான் உங்க ஜனா பேசுறேன். இப்ப என்ன கன்டென்ட் பார்க்க போறோம்னா, தனுஷ் உங்கள நிச்சயம் அழ வைப்பார். இட்லி கடையோடைய தொடர்புல வந்து நித்யா மேனன் கொடுத்துள்ள அப்டேட். என்ன விஷயம்ன்ற டீட்டெயிலா பார்க்கலாம். ராயன் படத்த வந்து தொடர்ந்து இயக்குனராகவும், நடிகராகவும் காணப்பட்ட தனுஷர் வந்து இட்லி கடைக்கு அப்புறமேட்டு நிலவுக்கு என்மேல் எண்ணிக்கும் ஆகிய படங்கள வந்து பண்ணிட்டுருக்காரு. மேலும் வந்து முதல் முறையா வந்து தெலுங்கு இயக்குனரோட கூட்டணி வச்சு குபேரா படத்துல வந்து நடிச்சிட்டுருக்காங்க. இதில வந்து இட்லி கடை படத்த வந்து தானே இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து படப்பிடிப்புல வந்து தென்காசியில வந்து தீவிரமா நடைபெற்று வருது. மேலும் வந்து இந்த படத்துல வந்து நடிகர் தனுஷோட வந்து அருண் விஜய், பிரகாஷ் ராஜ், நித்யா மேனன் இவங்கலாம் வந்து உள்ள இருக்காங்க. இந்த படம் வந்து எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து உலக அளவுல வந்து வெளியாகும்ன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. மேலும் இந்த படம் தொடர்பான ஒரு போஸ்டர்கள் வந்து படக்குழு வெளியிட்டு ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில வந்து இட்லி கடை படத்தோடைய நடிச்சிருக்க நித்யா மேனன் நடிச்ச பேட்டியில ஒண்ணு வந்து வைரலா இருக்கு. அதன்படி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல வந்து தனுஷ் உங்கள கண்டிப்பா அழைச்சிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனலான ஒரு படம் அப்படின்ற மாரியும், மேலும் இந்த படத்துல வந்து என்னுடைய கேரக்டர் வந்து துருதுருன்னு இருக்கிற மாரியும், என்ன வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்து சொல்லுங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவருடைய அந்த டைரக்ஷன் வந்து நம்ப சொல்ல முடியாது. தனுஷ் சாருடைய உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்திருக்க படம் தான் இட்லி கடை. நம்ம என்ன பார்த்துட்டு அத பத்தி அப்டேட் பேசுவோம். தேங்க் யூ.